பாருங்க அந்த 2010 அதுல 2 விதமான சொத்துக்கள் மட்டும் தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்படுது. 3வது இருக்க மொத்த பரம்பு அடிச்சீங்கன்னா போதும். சரியா? ஏன்னா மற்ற எந்த சொத்துக்களுக்கும் நல்லா பதிவு இருக்கு. அதாவது மோட்டார் வாகன குத்தகை அடிப்படை இதுல செய்யறது இல்லை. சரியா? அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. தப்பு தவறு கூட என்ன செஞ்சாங்க செஞ்சு விட்டுறாதீங்க. குறிப்பு 4. சரியா? சொத்து கூற்று என்னென்ன இருக்கு அப்படின்னா காணியும் அலுவலக உபகரணம் அதே மாதிரி மொத்தம் காணப்படுது. சரியா? இப்ப இதுல முதலாவது நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, அதாவது முதலாவது இந்த காணியில கிரயங்கள் எப்ப பெருமதி எவ்வளவு பெருமதி கொடுத்திருக்கான்னு பாருங்க. டேட்டையும் பார்க்கணும் கட்டாயமா. இந்த சொத்தை கூட்டு செய்யறப்ப என்ன செய்யணும் அப்படின்னா டேட் கட்டாயம் பார்க்க வேண்டிய அவசியம். ஏன்னா காணியில கிரயங்கள் அதாவது 2024 4/1 ஆதனப்பூர்வ உபகரணம் அவற்றின் திறந்த பெருமான தேவைகளை உள்ளடக்கம். அப்ப ஆரம்ப பெருமதி தான் என்ன செய்றாங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. சில சமயங்கள்ல இறுதி பெருமதியும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் என்ன செய்யணும் அப்படின்னா கணக்கு செய்ய தெரியணும். இறுதி பெருமதியை வச்சு ஆரம்ப பெருமதியை கண்டுபிடிக்கதான் இருக்கு. அப்ப இதை பாருங்க. கிரயம் கொடுத்திருக்க அநியாய பெருமதி 6000 3000 1000 அப்படின்னு. அந்த 3000 விட்டு சொன்னேன். அப்ப காணி வந்து 6000, மீதி வந்து எவ்வளவு 6000, அலுவலக உபகரணம் 1000. அப்ப மொத்த பலகணம் மொத்தம் 7000 அப்படின்றது வரும். சரியா? 7000. அதுக்கு அடுத்து அலுவலக உபகரணம் 1000. சரி, அது பதிஞ்சாச்சு. அடுத்து திரண்ட பெருமானத்தையும் என்ன செய்யணும்னா பதிங்க. திரண்ட பெருமானத்தையும் காணிக்கு இருக்காது. சரி, தேவை என்ன செய்யுது அப்படின்னா காணிக்கு இருக்காது. இதுக்கு 400. ஆகவே மொத்தத்துல வந்து 400 அப்படின்றது மட்டும் பதிவு செய்யுங்க. மொத்தத்துல 400 மட்டும் என்ன செய்யுங்க அப்படின்னா பதிவு செஞ்சீங்கன்னா சரி. இது வரைக்கும் வரைக்கும் மீதிகள் பதிவு செஞ்சதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல சார். இந்த குறிப்பு 2 வந்து என்னது? குறிப்பு முதலாவது குறிப்பு வந்து ஏனைய வருமானம். சரியா? குறிப்பு 1 ஏனைய வருமானம். குறிப்பு 1 ஏனைய வருமானம். குறிப்பு 2 இருக்கு. பின்வரும் செலவுகள் கழிக்கப்பட்ட பின்னர் வரிக்கு முன் லாபம் பெறப்பட்டது. இது வந்து ஒரு கட்டாய குறிப்பு. குறிப்பு 2 அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் எழுத வேண்டியது. பின்வரும் செலவுகள் கழிக்கப்பட்ட பின்னர் வரிக்கு முன் லாபம் பெறப்பட்டதுன்னு எழுதி அதுல என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க சில செலவுகள், அதாவது நிறுவனத்துல காணப்படுற முக்கியமான சில செலவுகள் என்ன செய்யலாம் அப்படின்னா குறிப்பிடலாம். உதாரணத்துக்கு பெருமான தேவை குறிப்பிடலாம். அதே போல ஐயக்கடன் இருந்தா ஐயக்கடன் குறிப்பிடலாம். உத்தரவாத ஏற்பாடுகள் இருந்தா குறிப்பிடலாம். இந்த மாதிரி முக்கியமான செலவுகள் என்ன செய்யணும் அப்படின்னா குறிப்பிடணும். அதுதான் குறிப்பு நம்பர் 2 அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நாங்க வந்து ஆதனம் பொரிய உபகரணம் குறிப்பு 2 தான் படிச்சோம். அதான் கேட்டேன். ஆதன பொறிப்புகாரம் குறிப்பு 2. ஓ, எந்த கிளாஸ் அப்படி ஒரு குறிப்பு இல்ல. ஆதன குறிப்புகாரம் 2 இல்ல. முதலாவது அந்த குறிப்பு ஏனைய வரும். அடுத்த குறிப்பு ஒரு கட்டாயம். சரியா? அடுத்து பின்வரும் செலவுகள் கழிக்கப்பட்ட பின்னர் வரிக்கு முன் லாபம் பெறப்பட்டது அப்படின்றது 2வது குறிப்பு. 3வது குறிப்பு வரி. சரியா? 3வது குறிப்பு நம்பர் 3 வரி ஏற்பாடு. வரி ஏற்பாடுக்கு என்ன செய்யணும்னா குறிப்பு எழுதணும். ஏற்பாடு. சரியா? அதே மாதிரி குறிப்பு நம்பர் 2 என்ன செய்யணும் அப்படின்னா பின்வரும் செலவுகள் கழிக்கப்பட்ட பின்னர் லாபம் பெறப்பட்டது. அடுத்து குறிப்பு நம்பர் 1 ஏனைய வருமானம். அடுத்து குறிப்பு நம்பர் 4 தான் நம்ம செய்யற சொத்தை செய்யப்பட்டு. அடுத்த இருக்க குறிப்பு நம்பர் 5 இதைத்தான் என்ன செய்வோம்னா குத்தகை. சரியா? இது குத்தகை சொத்து பாவனை உரிமை கணக்கெடுக்கிறது. அதுக்கு அடுத்து குறிப்பு நம்பர் 6 ஏனைய பொறுப்புகள். அதாவது ஏனைய பொறுப்புகள் அப்படின்றது, அதாவது ஏனைய பொறுப்புனா அந்த கடன் கொடுத்தோ கடன் பட்டோர் இல்லாம சின்ன சின்ன பொறுப்புகள் வருமே. உதாரணத்துக்கு உத்தரவாத ஏற்பாடு செய்யறது, அதே போல உத்தரவாத ஏற்பாடு செய்யறது, வழக்கு தீர்ப்பளவு, இந்த மாதிரி சின்ன சின்ன பொறுப்புகளை வந்து அதை நம்ம என்ன செய்யலாம் ஏனைய பொறுப்புகள் அப்படின்னு போடலாம். இது வந்து ஒரு கட்டாய குறிப்பு இல்ல. அதாவது குறிப்பு நம்பர் 6 அப்படின்றது கட்டாயம் இல்ல. சரியா? உங்களுக்கு கட்டாயமான குறிப்புகள் குறிப்பு நம்பர் 5 கணக்கு கொடுத்திருந்தா குறிப்பு நம்பர் 5 கட்டாயம், குறிப்பு நம்பர் 4 கட்டாயம், அதே போல குறிப்பு நம்பர் 1 கட்டாயம். சரியா? குறிப்பு நம்பர் 1 கட்டாயம். அதே மாதிரி இந்த குறிப்பு நம்பர் மற்றது எல்லாமே என்ன செய்யணும்னா கட்டாயம். இந்த 6வது குறிப்பு என்ன செய்ய கட்டாயமா தேவைப்படாது. மொத்தமா எத்தனை குறிப்பு அப்படி நீங்க படிச்சீங்க? ஆதனம் பொரியல குறிப்பு 2 படிச்சோம். அதனை குறிப்பு 2 படிக்கும், மற்றதுமே படிக்கல அப்படியா? படிக்கல. ஆதன பரிமாணம் குறிப்பு 2ல குறிப்பு வந்து அது வந்து 5 சொத்து குறிப்பு 4. சரியா? வேணா பாஸ்வேர்டு பின்னே தெரிய பாருங்க. குறிப்பு நம்பர் எத்தனை போட்டிருக்கான்ட்டு. பாஸ்வேர்டு போட்டுதான் கட்டாயம் கொடுப்பாங்க. ஸ்கீம் ஒன்று எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஏதாவது ஒரு ஸ்கீம் எடுத்து
பாருங்க ஆதன பொறி உபகரணம் எத்தனாவது குறிப்புல இருக்கு அப்படின்ட்டு. பாருங்க ஆதன பொறி உபகரணம் 3வது குறிப்புல இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா கட்டாயமும் என்ன குறிப்பு வரும், குறிப்பு நம்பர் 4 வரணும் அவசியம் இல்ல. குறிப்பு நம்பர் 3 வரலாம். சரி, ஏன் வரலாம் அப்படின்னா ஏனைய வருமானம் இருக்குமே, ஏனைய வருமானம் இது வரும். சரியா, சில சந்தர்ப்பங்கள் என்ன செய்யலாம், வரி இல்லாம இருக்கலாம். ஒரு நிறுவனத்தை பொறுத்தளவு வரி இல்லாம இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏனைய வருமானம் இல்லாம இருக்கலாம். சரியா, ஏனைய வருமானம் இல்லாதனால குறிப்பு நம்பர் 2 இதுக்கு வந்துடும். குறிப்பு நம்பர் 3 இதுக்கு, சாரி, குறிப்பு நம்பர் இப்ப ஏனைய வருமானம் இல்லை அப்படின்னா குறிப்பு நம்பர் 2 என்ன செய்யும் அப்படின்னா பின்வரும் செலவுகள் கழிக்கப்பட்ட பின்னர் வரிக்கு முன்லாபம் பெறப்பட்டது அப்படின்றதுக்கு வரும். அதே போல வரி, அதாவது அதுக்கப்புறம் என்ன செய்யும், வரிக்கு வந்து குறிப்பு நம்பர் 2 வந்துடும். இதுக்கு என்ன செய்வீங்க, குறிப்பு நம்பர் 3 போடுவீங்க. ஓர்டருக்கு எழுதிட்டு வருவீங்க. குறிப்பு நம்பர் இப்ப ஏனைய வருமானம் இல்லை அப்படின்னா ஏனைய வருமானத்தை குறிப்பு பண்ணணும் அவசியம் வந்து இல்லை. அப்ப அதனால ஏனைய வருமானம் குறிப்பு நீங்க வெளியே எடுத்துடலாம். அப்படி ஏனைய வருமானத்துக்கு நீங்க குறிப்பு போட்டாலும் பிரச்சனை இல்லை, போட்டாலும் பிரச்சனை இல்லை, அது போடாட்டி பிரச்சனை இல்லை. ஆனா இதுக்கு நம்ம கொடுக்கறது எப்பயுமே கணக்கு பதிவு செய்யறப்ப கொடுக்கறது வந்து குறிப்பு நம்பர் 4 தான். குறிப்பு நம்பர் 2 அப்படின்றது எப்படியுமே வராது. ஏன்னா ஒரு நிறுவனத்துல வரியும் இல்லாம, அதாவது ஒரு நிறுவனத்துல வரி இல்லாம இருக்காது. சரியா, அது இல்லாம இது இல்லாமே இருக்காது. ஒரு நிறுவனத்துல செலவுகள் கழிக்கப்படும் வரிக்கும் இல்லாம பெறப்பட்டது அப்படின்றது வரணும் கட்டாயமா. அப்ப கட்டாய குறிப்பு, அதாவது எல்லா இதுகளும் இருந்துச்சுன்னா கொடுக்க வேண்டிய குறிப்பு நம்பர் 4 தான். பாருங்க இந்த வருடத்துல, ஓகே பாருங்க